ராமநாதபுரத்தில் அதிர்ச்சி தரக்கூடிய மேலும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த குழந்தைய காணோம். அடுத்த நாள் எழுந்து பார்த்த பெற்றோர் பிள்ளைய காணோம்னு பதறி அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் தேடினப்போ பக்கத்து வீட்டு உரை கிணறில் அந்த குழந்தை சடலமாக மீட்கப்பட்டாள். ராமநாதபுரமே இன்னைக்கு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கு. பள்ளி விடுமுறைக்கு பாட்டி தாத்தா வீட்டுக்கு வந்த அந்த குழந்தை குடும்பமா எல்லாரும் வீட்டை தூங்கி இருக்கிறாங்க. புழுக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு விடிய காலையில வீட்டு வாசக்கதவை திறந்து வச்சுட்டு இவங்க தூங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்துலதான் குழந்தை காணாம போயிருக்கு. காணாம போன குழந்தைய தேடணும்னு பக்கத்து வீட்டு உரை கிணறுல அந்த குழந்தை சடலமாக மீட்கப்பட்டிருக்கு. கிணத்தோட அந்த உயரம் குழந்தையோடைய உயரத்தை விட அதிகமாக இருக்கிறதுனால குழந்தை தவறி விழுந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ இதுக்கு பின்னால ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு சம்பந்தப்பட்ட அந்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய 3 பேரை பிடிச்சு இன்னைக்கு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி காலத்துல விளாத்தி குளத்துல வீட்டுல இருந்து வெளியில காலை கடன் கழிக்க போன ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு ஒரு மிருகம் கொண்டுட்டு போயிடுச்சு. அதற்கு அன்னைக்கு தாவேகா தலைவராக இருந்த இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் என்ன தெரியுமா பேசினாரு? சிஎம் சார், உங்க ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? வீட்டுல இருந்து வெளியில கூட வர முடியல, அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு பேசினாரு. இன்னைக்கு அதே கேள்வியை இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களிடம் நாம கேட்கிறோம். சிஎம் சார், வீட்டுல இருந்து வெளியில விடுங்க, வீட்டுக்குள்ளே பாதுகாப்பா இருக்க முடியல சார் குழந்தைகளால. வீட்டுக்குள்ள பூந்து குழந்தைய தூக்கிட்டு போற அவலம் இல்ல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் நீங்க சொன்ன மாற்றமா? இதுதான் நீங்க சொன்ன சட்டம் ஒழுங்கு சீரமைப்பா? இதற்குதான் சிங்க பெண் அதிரடிப்படையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா சிஎம் சார்? அவர்கிட்ட எப்படி இருக்கும்? நீங்க சொன்ன டயலாக் தான். பதில் இருந்தா பேசிருக்க மாட்டாரா? பதில் இல்ல, அதனாலதான் மௌனமா இதெல்லாத்தையும் கடந்து போறீங்க. சட்டம் ஒழுங்க சரி செய்ய முடியலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு சார் பதவியில இருக்கீங்க? ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது தானே. இதுவும் நீங்க சொன்ன டயலாக் தான் சார், உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம், அவ்வளவுதான். ராமநாதபுரத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது மாயமான 5 வயது சிறுமி பக்கத்து வீட்டில் உள்ள உரை கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். விடுமுறையை ஒட்டி தனது தாயார் மற்றும் ட்வின்ஸ் சகோதரியுடன் தாத்தா வீட்டிற்கு அச்சிறுமி வந்திருந்த நிலையில் அதிகாலையில் புழுக்கம் அதிகமாக இருந்ததால் அவர்கள் முன்பக்க கதவை திறந்து வைத்து தூங்கியதாக கூறப்படுகிறது. காலையில் எழுந்து பார்த்தபோது சிறுமி வீட்டில் இல்லாததை அறிந்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் தேடுதல் பணியில் ஈடுபட்ட போலீசார் உரை கிணற்றில் இருந்து சடலத்தை மீட்டனர். உரை கிணற்றின் சுற்றுச்சுவர் உயரம் சிறுமியின் உயரத்தை விட அதிகமாக இருப்பதால் தவறி விழுந்து உயிரிழந்திருக்க வாய்ப்பு இல்லை எனவும் பிரேத பரிசோதனை முடிவுகள் வந்த பிறகே இறப்பிற்கான காரணம் தெரியவரும் எனவும் போலீசார் கூறியுள்ளனர். சந்தேக மரணம் என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 3 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர்.